நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. உண்மையாக ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சம்மருக்கு இந்த மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான கீரை கடைசல் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. எந்த வகையிலெல்லாம் நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணுமோ அந்த மாதிரி சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். அந்த வெயிலேருந்து நம்ம அந்த வருஷம் தப்பிச்சுக்கலாம். அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், சிறுகீரையை வச்சுட்டு நல்லா பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வடகம்லாம் வச்சு தாளித்து சாப்பிட்லாம். வடகம் இல்லாதவங்க சாதாரணமாக எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கீரை கடைசல் செஞ்சிங்கன்னா சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்காத பசங்க கூட உங்ககிட்ட வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். கீரை கடைசல் செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சட்டியில் தான் நான் கடைய போகிறேன். ஃபஸ்ட்டு சட்டியில் கடையிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி அப்படியே செய்யாதீங்க. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கீரை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் பாருங்கள், சிறுகீரையை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அலசி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான சிறுகீரையெல்லாம் உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரும். அதனால் இந்த மாதிரி கீரையெல்லாம் சாப்பிடும் போது நமக்கு வந்து அம்மையெல்லாம் வராது. ரொம்ப நல்லது. உடம்பு சூடாகாது. சூட்டுனால யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒன்றுக்கு போகும்போதெல்லாம் ஒரு சிலருக்கு எரிச்சலோடு போகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கீரை இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், புளி போட போகிறதில்ல, தக்காளியே போட்டுக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். புளி வேண்டாங்கிறனால தான் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். இதுலேயே என்ன பண்ணுவோம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இதுலேயே நம்ம ஒரு 8 பூண்டு பல் எடுத்திருக்கேன். நீங்கள் 8 பல் இல்லைன்னா, நம்ம பெருசாக இருந்ததுன்னா ஒரு 6 பல்லே போட்டுக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். அதனால் இதில் கொஞ்சம் தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுலேயே நம்ம அந்த பருப்பையும் ஊற்றிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது தான் நல்லாயிருக்கும். இதில் 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா மலர விட்டு வேக வச்சுருக்கேன். ரொம்ப கொலன்னு வேக வைக்காதீங்க. பருப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னு. இந்த மாதிரி மலர்ந்து இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த பருப்பையும் இதிலே ஊற்றிடலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடலாம். எல்லாமே ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் சலசலன்னு போயிடும். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடலாம். கீரையெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த சட்டியிலேயே தான் கீரை கடைய போகிறேன். இது வந்து கொத்து சட்டி அப்படின்வாங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா ஓட்டையாக அப்படியே நல்லா கொத்தி இருக்கும். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த கொத்து சட்டி நான் எங்கே வாங்கினேன் அப்படின்ட்டு அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த சட்டி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம மிக்சியிலலாம் நம்ம போட்டு கடையணும்னு அவசியம் இல்லை. இந்த சட்டிலேயே நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இது குருணை பெருங்காயம் தான். இது நம்மக்கிட்ட கிடைக்கிது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயம். பாருங்கள், இப்போ லேசாக தட்டை மூடி வச்சிடலாம். நல்லா எல்லாம் வேகட்டும். இது ஹோல் போட்ட பாத்திரம் தான். இந்த மாதிரி பாருங்கள், கண்ணாடி மூடியில் இந்த மாதிரி ஓட்டை இருக்குது. அதனால் நம்ம மூடி வைக்கலாம். கலர்லாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. அதனால் மூடி வச்சுக்குவோம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. அப்போ நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் இருத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாம் மத்தில். இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துட்டோம், இந்த அளவுக்கு போதும். இப்போ கடைஞ்சிடலாம் அதை. நல்லா அந்த கொத்து சட்டி அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு கடையிறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா நைஸாக இருக்கும். ஸ்டவ் வந்து ஆன்லேயே தான் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா வெந்துருச்சு கீரையும், நல்லா கடைஞ்சிட்டோம், நல்லா நைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த தண்ணியுமே இதிலே ஊற்றிடலாம். நல்லா இது களியெல்லாம் கிண்டிட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாதம் நல்லா குழைவாக வேக வச்சுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்க, எடுத்து காட்டுறேன் எப்படி கீரை வந்து நல்லா நைஸாக கடைஞ்சிருக்குன்ட்டு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள், இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. வெங்காயம் அந்த மாதிரி தாளிப்பு வெங்காய வடகம் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வடகம் இருக்குது, கருவடகம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதை போட்டு தாளிக்க போகிறேன். காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு ஃபைனலாக தாளித்து கொட்டிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வடகம் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சின்ன வெங்காயம்லாம் போட்டு நம்ம பண்ணியிருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லாமே சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கோங்கிறதுனால நல்லாயிருக்கும். தாளிச்சிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி இதை மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். பாருங்கள், கீரை கடைசியில் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம். இதில் வந்து காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டு வடகம் செஞ்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு காரம் இல்லாமையும் நம்மக்கிட்ட வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வடகம் இருக்குது, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணெயை காய வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு பொரிச்சிங்கன்னா தான் கருகாமல் வரும். ஏன்னா இல்லைனா இதில் இருக்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து சீக்கிரமாக கருகிரும், டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், ஸ்லோவாக வச்சுருக்கேன் அடுப்பை. பொறுமையாக வறுத்து எடுக்கணும். நல்லா பொரிஞ்சதுனா தான் நல்லா பெருசாக வரும் உங்களுக்கு. நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், இல்லைன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், சூப்பரான கீரை கடைசல் நல்லா ஜம்முன்னு ஆகிடுச்சு, நல்லா திக்காகவும் இருக்குது. பாருங்கள், இதில் தாராளமாக ஒரு 8 பேர் நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி கீரை கடைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல மணமாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுனாவே எங்கள் வீட்டில் வந்து சாதம் அப்படின்னா மண்பானையில் தான் வெடிப்போம். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது அடுத்த நாள் மீதியாக இருந்தால் இதிலே நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருவோம். வைக்கும் போது என்னாகும், நல்லா அடுத்த நாள் கரைச்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கு வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி வெங்காய வடகம் வச்சுட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா சுடுற சாதத்தில் ஊற்றின ஒன்று அப்படியே நல்லா ஒரிஜினல் நெய்யாக இருந்ததுன்னா நம்ம உருகி ஓடிடும்.
வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. உண்மையாக ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சம்மருக்கு இந்த மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்பி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.